இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பி பொட்டேட்டோ பால் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? 2 உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 3-4 வாட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, ஆரிகோனை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது இந்த பால் இதோட சேர்த்துட்டு ஆயிலில் போட்டோடனே உடனே ஸ்பூன் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.